மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்மையில் அவங்க சிலபஸில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ் என்னென்ன, அந்த சேஞ்சஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்ச் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சேஞ்ச் ஒரு நல்ல சேஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சேஞ்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் எழுதின மாணவர்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதினவங்களை விட அந்த தேர்வு ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸே பார்த்தீங்கன்னா ஒரு லோடு கொஞ்சம் கம்மி தான். நான் எதோட கம்பேர் பண்ணுறேன்னா தமிழோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் எடுத்த மாணவர்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப கம்மி. இப்போது நீங்கள் தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா பழைய சிலபஸ் படி புது புத்தகத்தையும் நீங்கள் கவர் பண்ணணும், பழைய புத்தகத்தையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி எந்த மாதிரியான சேஞ்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் அவங்க எந்த சேஞ்சும் அவங்க பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கேள்விகள் கேட்போம் அப்படின்றது அதை அவங்க மாற்றலை. அந்த 100ல் 25 ஆப்டிடியூட்லேருந்து வரும், அதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஜென்ரல் தமிழ் அந்த தாள்லேருந்து ஒரு 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த பேட்டர்னை அவங்க மாற்றவே இல்லை. பட் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறது அந்த சிலபஸ் கண்டென்ட்டு தான். அந்த சிலபஸ் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தோன்னா இப்போ சயின்ஸ் பாடம் இருக்குது அப்படின்னா அந்த சயின்ஸ் பாடத்தை படித்தா எவ்வளோ கேள்வி வரும் அப்படின்றது நமக்கு ஒரு உறுதி இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போது சயின்ஸ்லேருந்து 5 கேள்வி கன்ஃபார்ம், ஜியாகிரஃபிலேருந்து 5 கேள்வி கன்ஃபார்ம், ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நான் இப்போ படிக்க போகிறேன்னா அதுலேருந்து ஒரு 10 கேள்வி கன்ஃபார்ம். அப்புறம் இந்தியன் பாலிட்டி இப்போ நான் ஃபுல்லாக படித்து கம்ப்ளீட் பண்ணுறேன், டெஸ்ட்டெல்லாம் நல்லா எழுதி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக 15 கேள்விகள் எனக்கு உறுதியாகுது. இது மாதிரி உங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரை 6 பாகங்களாக டிஎன்பிஎஸ்சி பிரிச்சுருக்காங்க. நான் சொன்னேன் அந்த வெயிட்டேஜ் பிரகாரம் கேள்விகளும் இத்தனை கேள்விகள் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொஃபிஸ்டிகேட்டடாக கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போது ஆப்டிடியூடுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட்லேயுமே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு ஒன்று, அப்புறம் ரீசனிங் ஒன்றுன்னு 2 பார்ட்ஸாக நம்மளால் பிரிக்க முடியும். இப்போது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதுலேருந்து மட்டும் ஒரு 15 கேள்விகளும் ரீசனிங்லேருந்து ஒரு 10 கேள்விகளும் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ் பாடத்துக்கு நம்ம வரலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளாக உங்கள் தமிழ் பாடத்தை பிரிப்பாங்க. அதாவது பகுதி ஆ இலக்கண பகுதி, பகுதி ஆ இலக்கிய பகுதி, பகுதி ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. எந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கேள்வி வரும்னு யாருக்குமே தெரியாது. இலக்கணத்துலேருந்து ஒரு குத்து மதிப்பாக 25லேருந்து 30 கேள்வி, பாக்கி இருக்கக்கூடிய அந்த இலக்கிய பகுதியும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமும் ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒரு 70 கேள்வின்ற பட்சத்தில் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த சிலபஸ் இப்போ புதுசாக அவங்க கொடுத்துருக்குற இந்த சிலபஸ் பிரகாரம் உங்கள் தமிழ் பாடத்தை மட்டும் அவங்க ஒரு 7 பாகங்களாக அவங்க பிரிக்கிறாங்க. 7 பார்ட்ஸாக அவங்க பிரித்ததோடு இல்லாமல் இந்த பகுதியிலேருந்து இவ்வளோ கேள்வி வரும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன சிலபஸ் டாபிக் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த 7 டாபிக் என்னென்ன, இந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேள்வி வரும் அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்குது இலக்கண பகுதி. இந்த இலக்கணத்தில் 2 பாகங்கள் இருக்குது, 2 பார்ட்ஸாக அந்த இலக்கணத்தை அவங்க பிரிக்கிறாங்க. ஒன்று எழுத்து, அப்புறம் சொல். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படின்னு. இப்போ எழுத்துனா என்னது, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இது மாதிரி நிறையா டாபிக்ஸ் அந்த எழுத்துக்கு கீழே இருக்கும். அதே மாதிரி சொல்லுக்கு கீழேயும் நிறையா இலக்கண டாபிக்ஸ் அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பேசிஸில் அந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதியை அவங்க பிரிக்கிறாங்க. இதுலேருந்து எவ்வளோ கேள்வி வரும்னா 25 கேள்விகள் இந்த இலக்கணம் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு பகுதியிலேருந்து நமக்கு வரப்போகுது. ரெண்டாவதாக இருக்கிறது சொல் அகராதி அப்படின்றது. இந்த சொல் அகராதி இது ரிலேட்டடாக நிறையா டாபிக்ஸ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சொல் அகராதி அப்படின்ற இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 15 கேள்விகள் வரப்போகுது. மூணாவதாக இருக்கிறது எழுதும் திறன். இந்த எழுதும் திறன் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இப்போது இது மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது பிழை திருத்தம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா இந்தந்த பிழை, சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை, இது மாதிரியான பிழைகள்லாம் ஒரு சில ரூல்ஸ் மூலியமாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பிழையை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னா நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தால் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். 6th to 10th புக் வரைக்கும் முக்கியமாக
6வது 7வது 8வது புக்கில் இலக்கணத்தை தெளிவாக பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. 9வது 10வதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டு இலக்கணம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் 10வது வரைக்கும் நல்லா இலக்கணத்தை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இதில் ஃபஸ்ட்டு இந்த 3 டாப்பிக்லையுமே ஃபுல் மார்க்காக உங்களால் எடுக்க முடியும். நான் சொல்கிறது புது புக் சொல்கிறேன், பழைய புக் பற்றி நான் சொல்ல. புதிய புத்தகம், அதுலேயும் இலக்கணத்தை குறிப்பாக 6வதுலேருந்து 10வது வரைக்கும் நான் தெளிவாக அட்டை படிச்சிட்டேன் அப்படின்னாலே இந்த 3 ஜோன்லேயும் 50 அவுட் ஆஃப் 50 வந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு 3ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 25, 15, 40, அப்புறம் இதுலேருந்து ஒரு 15. ஸோ 55 கொஷின்ஸ் வந்து இருக்குது. 55 கேள்விகள் வந்து இந்த மொதல் 3 பகுதியிலேருந்துமே நமக்கு வரப்போகுது. இதை வந்து நம்ம தெளிவாக படிச்சிட்டோம்னாலே இது போதும். உங்களுக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இந்த இலக்கணத்தை நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன் அப்படின்னாலே என்னால் இதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ 4வதாக இருக்குது கலை சொற்கள். கலை சொற்கள்னால் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சயின்ஸில் அப்புறம் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலை சொற்கள். அந்த கலை சொற்களுக்கு என்ன தமிழ் சொல் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜின் அப்படின்னு இருக்குது, டர்பைன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து சரியான தமிழ் வார்த்தையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இதுலேருந்து 10 கேள்விகள் வந்து வரப்போகுது. இந்த கலை சொற்கள் அப்படின்றது. கலை சொற்களை நம்ம பல விதத்தில் பிரிக்கலாம். டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலை சொற்கள். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் இருக்குன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு என்ன தமிழ், கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள், ஆங்கில சொல் என்ன, அதற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருச்சுனாலே இதை நம்மளால் அட்டாக் பண்ணிடலாம். இதை எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்கை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணும்போது அதில் எங்கெங்கெல்லாம் ஆங்கில சொல் இருக்குது, அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்து படிச்சிட்டிங்கனாலே போதும். நான் என்னுடைய அப்கமிங் லெக்சர்ஸ்லையும் இந்த டாபிக்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன். இப்போது 5வதாக இருக்கிறது வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இப்போது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் கீழே ஒரு 5 கேள்விகள் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபை படித்து அந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை, ஆப்டான ஆன்சரை வந்து நான் வந்து எழுதணும். நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை நான் மார்க் பண்ணணும். அது மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள். அது இல்லாமல் இன்னும் நிறையா டாபிக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இருக்கிறதுலாம் இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வரும். இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ரேதர் தேன் ஸ்டடியிங், நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4, 5வது டாபிக்ஸை நம்மளால் ஈஸியாக அணுக முடியும். இதுலேருந்து ஒரு 15 கேள்வி, 4வதாக இருக்க கலை சொல்லேருந்து ஒரு 10 கேள்வி, மொத்தம் 25 கேள்விகள் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த முதல் 3க்கும் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற அந்த இலக்கண பகுதியை அட்டை டு அட்டை தெளிவாக நான் படித்து அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக புரிஞ்சு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாலே என்னையால் 55க்கு 55 தாராளமாக எடுக்க முடியும். இந்த கலை சொற்கள் இப்போ பல டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலை சொற்கள், அப்புறம் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலை சொற்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய சொற்களுக்கு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இந்த கலை சொற்கள் பகுதியும், அப்புறம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், இப்போ காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நம்ம சரியாக அது எப்படி நம்ம அணுகிறது அப்படின்ற மெத்தட் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த 5வது தலைப்பையும் நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 25 வரும். 25, 55, 80 கேள்விகள் வந்து ஆயிடுச்சு. இப்போ பாக்கி இருக்கிற இந்த 2 எளிய மொழிபெயர்ப்பு, அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இதுலேருந்து 5 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. அது சிலபஸில் டீட்டெயில்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சிலபஸை இருக்கக்கூடிய டாபிக் ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ணலாம். இப்போது 7வதாக இருக்கிறது தான் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். போன சிலபஸில் பகுதி A, பகுதி Eல மேஜர் வெயிட்டேஜ் இதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. உங்கள் கொஷின் நீங்கள் ஃபைனலாக எழுத போகிற அந்த எக்ஸாம்லையும் இதுலேருந்து தான் பழைய சிலபஸ் படி அதிகமான கேள்விகள் வரும். இப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷனை ரொம்ப வந்து குறைச்சிட்டாங்க. 15 கேள்விகள் தான் இதுலேருந்து வரப்போகுது. இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருக்குறள்லேருந்து ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தை கரெக்டாக ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஒரு சில நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நூல்கள் தொடர்பான செய்திகள், நூல் குறிப்பு,
ஆசிரியர் குறிப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகும். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு சில தமிழ் அறிஞர்களுடைய பேரையும் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த அறிஞர்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இப்படி தான் வந்து உங்கள் சிலபஸில் வெயிட்டேஜை வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸை டீகோட் பண்ணலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத டீகோட் பண்ணலாம். இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடக்கூடிய இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு நல்ல சேஞ்சு. நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு 3 மாதங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியாக நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே போதும். ப்ராக்டிஸ் மட்டும்னா என்னென்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு டெஸ்ட் எழுதணும். இப்போ சொல் இலக்கணம் அப்படின்னா அது சார்ந்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து ஒரு 50லேருந்து 100 கேள்வி கரெக்டாக நாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி நாம் பார்க்கணும். அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு சொல்லிட்டேன். அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு. இப்போது தமிழ் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குன்னா அந்த தமிழ் ரிலேட்டடாகவே நிறையா டெஸ்ட்டை வந்து நம்ம எழுதணும். இதே மாதிரியே ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஆப்டிடியூட் இது மாதிரி நம்ம பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் வெற்றியை உறுதி பண்ண முடியும். இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 மாதங்கள் நல்லா கடினமாக நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம தெளிவாக படிச்சிட்டோனாலே போதுமானதாக இருக்கும். ப்ராக்டிஸ்க்கு அதிக முக்கியத்துவம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற அந்த நோட்டோடு நான் இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.